ஹாப்பி பிகார் திவாஸ். பீகாரோட திவாஸுக்கு எங்களுக்கு ஏப்பா வாழ்த்து சொல்றான்னு கேக்குறீங்களா? இன்னும் 7 மாசத்துல பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. அதனால இந்த வருஷம் பீகார் திவாஸ் பீகாருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாலையும் கொண்டாடணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணிருக்கு. சோ இந்த வீடியோல பீகார் எலெக்ஷனை மனசுல வச்சு பீகார் திவாஸை எப்படி பாஜக ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபி. 2011 எடுத்த சென்சஸ் படி பார்த்தோம் அப்படின்னா பீகார்ல 10 கோடியே 40 லட்சம் மக்கள் இருக்காங்க. சோ இந்த மொத்தமா இருக்கக்கூடிய பீகார் குடும்பங்கள்ல 50 விழுக்காடு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு வர்றதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து கருத்து கணிப்புல சொல்லியிருக்கு. 2001 இருந்து 2011 வரைக்கும் மட்டும் 9.5 மில்லியன் மக்கள் வந்து, அதாவது 95 லட்சம் மக்கள் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களா வேலை பார்த்திருக்காங்களாம். சோ பிஜேபியுடைய ரீசெண்ட் கணக்கெடுப்பு படி பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 கோடி பேராச்சும் புலம்பெயர் தொழிலாளர்களா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து பீகாரிகள் வந்து வேலை பார்க்கிறதா சொல்லப்படுது. சோ அப்போ பீகார்ல இந்த ஆண்டு இறுதியில நடக்க போற அந்த சட்டப்பேரவை தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர்களுடைய நம்பிக்கையை ஜெயிக்கணும், அவங்களுடைய வாக்குகளை வாங்கணும். சோ இதை மனசுல வச்சுதான் நாளைக்கு நடக்க போற பீகார் திவாஸை எலெக்ஷனுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணிக்க பாஜக பிளான் பண்ணிருக்கு. இந்த பீகார் திவாஸை கொண்டாடுறதுக்காக பாஜக 2 முக்கியமான தலைவர்களை வந்து பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுச் செயலாளர் தருண் சக், இன்னொருத்தவர் வந்து முக்கிய பாஜக தலைவரான துஷ்யந்த் குமார் கௌதம். இவங்க 2 பேரும் தான் இந்த பீகார் திவாஸுக்கான அந்த செலிப்ரேஷனை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க. சோ எந்த அளவுக்கு இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் பீகாரிகளை வந்து ரீச் அவுட் பண்றதுக்காக ஒரு 75 குழுக்களை வந்து நியமிக்க பாஜக முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 75 குழுக்கள்ல ஒரு குழுவுக்கு 2 பேர் வீதம் 150 மெம்பர்ஸ் வந்து இருக்க போறாங்க. இந்த 150 பேர் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியுடைய தலைவர்கள், அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள், இவங்க தான் அந்த 150 பேரா இருக்க போறாங்க. இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் பீகாரை சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்களோ அந்தந்த மாநிலங்கள்ல போய் கேம்ப் போட போறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபி நிர்வாகிகளோட சேர்ந்து இந்த டீம்ஸ்ல சேர்ந்த மெம்பர்களும் என்ன பண்ண போறாங்கன்னா புலம்பெயர் பீகார் தொழிலாளர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தையை வந்து முன்னெடுக்க போறாங்க. சோ இப்படி மொத்தமா நாளைக்கு மட்டும் பிஜேபி எத்தனை ஈவெண்ட்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க தெரியுமா? ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்கள்ல தலா 7 ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், குஜராத், பஞ்சாப் மாநிலங்கள்ல தலா 6 ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. டெல்லியில 5 ஈவெண்ட்ஸும், அசாம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிசா, கர்நாடகா மாநிலங்கள்ல தலா 2 ஈவெண்ட்டும், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா மாநிலங்கள்ல தலா 1 ஈவெண்ட்டும் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் எல்லாமே பீகார் புலம்பெயர் தொழிலாளர்களை மையப்படுத்தி அவங்களுடைய ஓட்டுக்களை கவர்வதற்காக நடக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். சோ இந்த ஈவெண்ட்ஸ்ல எல்லாமே இந்த பாஜகவை சேர்ந்த 75 குழுக்களுடைய மெம்பர்ஸும் கலந்துக்கிட்டு அங்க புலம்பெயர் பீகாரிகளை வந்து கேன்வாஸ் செய்ய போறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னா லோக்கல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட வந்து இந்த 75 டீம்ஸை சேர்ந்த மெம்பர் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்க போறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த புலம்பெயர் பீகாரிகள் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க எல்லாத்தையும் 50 புலம்பெயர் பீகாரிகள் குடும்பத்துக்கு ஒரு பிரபாரி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நியமிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்க போறாங்க. சோ இந்த பிரபாரி அப்படிங்கிறவருடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புலம்பெயர் பீகாருடைய குடும்பங்களை நேரடியா போய் சந்திச்சு அவங்க கிட்ட வந்து கட்சியை பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எப்படியாச்சும் ஓட்டு போடுறதுக்கு இந்த புலம்பெயர் பீகாரிகளை பீகார் மாநிலத்துக்கு அக்டோபர் நவம்பர் மாதம் நடக்க போற தேர்தலுக்கு அனுப்பி வைக்கணும். அதுதான் இந்த பிரபாரியோட முக்கியமான பணியா வந்து இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம அடுத்த 5 மாதங்களுக்கு பாஜக இன்னொரு பிளானும் இந்த புலம்பெயர் பீகாரிகளுக்காக வச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேக் மிலான். ஸ்னேக் மிலான் அப்படிங்கிற இந்த பேர்ல வந்து ஒரு கூட்டங்கள் வந்து புலம்பெயர் பீகாரிகளுக்காக நடத்தப்பட போகுது. அந்த கூட்டங்கள்ல வந்து பிஜேபியுடைய மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், அப்புறம் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு பேச போறாங்க. சோ இந்த மீட்டிங் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீட்டிங்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 புலம்பெயர் பீகாரிகளையாச்சும் கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு பாஜக வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. சோ இந்த மீட்டிங்க்கு வரப்போற அந்த புலம்பெயர் பீகாரிகளுடைய பெயர்கள் மற்றும் அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போறாங்க அப்படிங்கிற டேட்டாக்களையும் வந்து பாஜக திரட்டுவதற்கு வந்து முடிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம பாஜக தங்களுடைய கூட்டணி ஆட்சியில பீகார்ல என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் நடந்திருக்கு, எந்த அளவுக்கு பீகார் முன்னேறி இருக்கு அப்படிங்கிற ஒரு குறும்படத்தையும் வந்து இந்த ஸ்னேக் மிலான் மீட்டிங்ஸ்ல வந்து ஒளிபரப்ப இருக்கிறதாவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. சோ பீகார் திவாஸை புலம்பெயர் பீகார் தொழிலாளர்களுடைய ஓட்டுக்களை கவர்வதற்காக பாஜக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த பிளான்ஸ் எல்லாமே பாஜகவுக்கு வந்து கை கொடுக்குமா? அக்டோபர் நவம்பர் மாதத்துல நடக்க போற அந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டுக்களா மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.